ஆனால் திமுகன்னு சொன்னாங்களா? போஸ்ட் திமுக ஓட்ட சொன்னாங்களா? காரில் போகிறாங்க, பார்த்து போகிறேன். சரி சரி, சூப்பர் சூப்பர். நேற்று விட்டாங்க சுப்பிரமணியம். ரைட்டு ரைட்டு. ஏன் மோனு எங்க வீட்லயா ஹாஸ்பிட்டலையா? ஹாஸ்பிட்டல். என்னதான் பேசிட்டு இருக்காங்க? யார் மேல தப்பு? டிஎம்கே வேணுட்டு பண்ணிருக்காங்க. ஆமாண்ணா, வந்து பேஷண்டே நிறுத்தி நம்ம அங்கிருந்து பேஷண்ட் நிறுத்துறோம்னா அவங்க முன்னாடியே போட்டு என்னாச்சு? முன்னாடியே போட்டு கழுத்து என்ன பண்ணிருக்காங்க? கழுத்து மிதிக்கிறது, வயிற்று மிதிக்கிறது. கழுத்தை மிதிக்கிறது, வயிற்று மிதிக்கிறதுன்னா ஆமா, இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா கூட்டத்துக்குள்ள? ஆமா, கரண்ட் ஆஃபத்துல கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு. அடப்பாவி பக்கம் இப்படியும் பண்ணுவாங்களாடா, பாவம் இல்ல. இப்ப அதுக்காக சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா 7 மணிக்கு நடக்குது. இப்ப திட்டமிட்டு பண்ணதுதான் இதெல்லாம். அதுக்குன்னு இப்படி உயிரை கொள்ற அளவுக்கு போவாங்களாடா? ஓட்டுக்காக பண்றதுதான் எல்லா கட்சிக்காரங்களும் பண்றதுதான். அதுக்குன்னு அது இப்போ கூட்டத்துக்குள்ள நடந்ததுன்னா இந்த 2 வீடியோ பார்த்தீங்கல்ல, விஜய்க்கு எதிராக டிவிகேக்கு எதிராக தளபதி அரெஸ்ட் பண்ண சொல்லி போஸ்டர் ஓட்டுறதும் திமுக தான். காசு கொடுத்து அந்த வீடியோவில் தெளிவாக இருக்கும். அதே மாதிரி கரூர் சம்பவத்தில் ஆக்களை தள்ளி விட்டு கழுத்தை ஏறி மிதிச்சு பல சதி திட்டங்களை தீட்டின திமுக 41 உயிரையும் காவு வாங்கிட்டாங்கல்ல. டிவிக்கு எதிராக பல சதி திட்டங்களை தீட்டியிருந்தாங்க. ஸோ கடைசியில் கரூர் மாநாட்டில் விஜய் சந்திப்பில் 41 பேர் உயிரிழந்துட்டாங்க. தளபதி அன்னைக்கு உடனே விமானத்தில் ஏறி போயிட்டாரு சென்னைக்கு. ஏன் அவர் அங்கே இருக்கலை? ஏன் அவர் திருப்பி வரலை? சில பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க யூடியூப் சமூக வலைத்தளங்கள்லாம். அவருக்கு தெரியாமல் அவருக்கு தெரியும். அவர் ஏன் வரல, திருப்பி ஏன் வந்து பார்க்கல அப்படின்ட்டுன்னு. அவர் திருப்பி வந்திருந்தா அங்கே வந்து அசம்பாவிதமாக இன்னும் பல உயிர்கள் போயிருக்கும். அதனால தான் அவர் வந்து சைலண்ட்டாக போயிட்டார். ரொம்ப அப்செட் ஆகி தான் அவர் போயிருப்பாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அவரால் வரவும் முடியாது, வந்தால் இன்னும் அங்கே கூட்ட நெரிசல் அதிகமாகும் சூழ்நிலையில் தான் அவர் சென்னை திரும்பியிருக்காரு. கரூருக்கு வருவார், பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டிலெல்லாம் அவர் முற்றுகையிடுவார் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ திமுக வந்து இதுக்கு பிறகும் வந்து திட்டம் தீட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியான ஒரு வேலை. அதையும் தாண்டி டிவிகே ஆகிய நாங்கள் தளபதியை ஜெயிக்க வைக்கிறதுல வெறியாக இருப்போம். தளபதி சொன்ன மாதிரிக்கு திருப்பி ஒரு பவர்ஃபுல்லாக எழுந்து மீண்டும் தொடருவோம். ஸோ என்ன சதித்திட்டம் தீட்டினாலும், யார் என்ன சதித்திட்டம் தீட்டினாலும் செஞ்சாலும் தடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து சும்மா மக்கள் கூட்டம் இல்லை, இது அன்பாலையும் பாசத்தாலையும் நேசத்தாலையும் ஒரு லவ்வோட சேர்ந்த தமிழ்நாட்டு தமிழ்
பெரும் படை, காட்டாறு, கடல் அலை தடுக்க முடியாது. ஜெயிச்சுட்டு தான் விடுவோம். அண்ணனை சிஎம் சீட்டில் அமர வச்சு அழகு பார்த்துட்டு தான் விடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க.